என்னது? நந்தா. வெறும் நந்தா, அவ்வளோதான். சரி, இவரு நம்ம நந்தா சாயங்காலம் கூட ஃப்ரீயா ஹாப்பியா ஜாலியா பேசணும். நந்தா எப்படி பேசணும்னா, நீ பசங்க கூட எப்படி விளையாடும் போது பேசுவா, டே பால் வந்துச்சுடா போச்சுடா வந்துச்சுடா, அந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசணும். சரியா? பயந்து நடிங்கெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேச ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். சரியா? இப்போ நம்ம நந்தா, டாடி பேர் என்னது? குமார். டாடி பேர் குமார், மம்மி பேரு பிரமிளா. பிரமிளா. அவர் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டா பேசியிருந்தாரு. நந்தா இப்ப ரோபோட்டிக்ஸை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அவரே வந்து இப்ப ரோபோட்டை பத்தி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம ஸ்கில்டு ட்ரைனிங்ல இதை யாரும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல, அவரே ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க இல்லையா? சூப்பர். இதுதான் நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்டு ட்ரைனிங் நாலேஜ். இது நம்ம சொல்லி கொடுக்கல, யாரும் சொல்லி கொடுக்கல. அவருக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், அவரே சொன்னாரு, அவரே பண்ணாரு. இப்போ கொடுத்துருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லணும், நீ டீச் பண்ணணும் இப்போ எல்லாருக்கும். ரோபோட்ஸ்னா அது ஒரு இயந்திரம், அது இயந்திர மனிதன். இப்போ அது வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுதுன்னா, டாக்டர்ஸாகவும் ஒர்க் பண்ணுது, கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி பல வகையில் அது நம்மளுக்குள்ளே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. கவனிக்கும் போது எதை பார்க்கணும்னு சொன்ன? எதை பார்க்கணும்? உதடுகளை பார்க்கணும். அடுத்து அது வந்து நம்மளுடைய வேலையை ரொம்ப டைமை வந்து ரொம்ப மிச்சப்படுத்துது. அது வந்து பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் அது ரொம்ப வேலை அதிகமாக செய்யுது. ஏன்னா அது வந்து 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ரோபோட்டா செஞ்சிடும் அது சீக்கிரமா. அது வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஆக்குது. இப்போ அது வந்து சயின்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. சார், அவ்வளோதான் சார். தேங்க்யூ, வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க.